15 ஆண்டா. சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? நான் வந்து இங்க அம்மூர். அம்மூரா? ஆ. ஆ. அம்மூர்னா இங்கே ஆமா. வேலம் பக்கத்தில் இருக்குது. ரயில்வே வாலாஜார் ரயில் நிலையம் பக்கத்துல. ரயில் நிலையம் பக்கத்தில். பக்கத்துல. வேலூர் இது அம்மூர் எதுவும் சொந்த ஊர்? அம்மூர் தான் சொந்த ஆ. ஊரு. நான் வந்து கடந்த 25 வருஷமா ஆ. மரம் நடுறேன் ஐயா. மரம் நடுறீங்க. ஆ, ஆ. இங்கே எல்லா எங்க ஏரியாவிலுமே? வேணா நடுறேன். எங்க கண்டாலும் மரம் நட்டுருவேன். ஆ. உங்கள் பேர் சார்? என் பேர் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர். நான் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து தமிழ் பிஏ, எம்ஏ அது மாதிரி? எம்ஏவா? தமிழ் எம்ஏ. ஆ. டீச்சராக இருக்கீங்களா? இல்ல. ஆ. நான் வந்து ஒரு ப்ரைவேட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஆ. ஆ. 90லேருந்து நடுறேன். 90லேருந்து 1990லேருந்து எங்கெல்லாம் போய் நட்டுருக்கீங்க? நான் அந்த பள்ளி வளாகத்தில் நடுறேன். ஆ. 10 பள்ளி வளாகத்தில் பனை விதை பனை விதைகள் நட்டுருக்கேன். ஏரி கரைகளில் நட்டுருக்கேன். நான் முத நட்ட பனை வந்து இன்னைக்கு என்ன உயரத்தில் இருக்கு ஐயா. என் உயரத்தில் இருக்கு அந்த அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. முதல் நட்ட இது முதல்ல 2010 நட்ட பனை விதை. இப்போ உங்கள் வாழ்வாதாரம் எப்படி சார்? வாழ்வாதாரம் விவசாய நிலம் இருக்குது, அதை வச்சு இப்போ பயிர் வைக்கிறீங்க. விவசாய நிலம் இருக்குது, அது வந்து சாப்பாட்டுக்கு இது பண்ணுறேன். பசங்கள்லாம் எத்தனை பேர் சார்? எனக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு வந்து பிஏ டிடிஎட் பிஏ, இன்னொரு பொண்ணு எம்ஏ எம்எடு, பையன் வந்து பிஇ ஒர்க் பண்ணுறான். மனைவி வந்து ஹவுஸ் பையன். நீங்கள் அவுட்ஸ் இந்த மாதிரி ஒர்க்கை தான் பார்க்குறீங்க? ஆமாம். விவசாயமாக பார்த்துக்கிறீங்க? ஆளுங்க வச்சு செய்கிறீங்களா சார்? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஆளுங்கள்லாம் சார் உங்களுக்கு மரம் நடுறதுக்கெல்லாம் அங்கங்கே ஒரு வாலண்டியர் கொடுத்துருக்கேன். ஒரு கம்மி லேபர் கொடுத்தும் நடுவீங்க. ஆமாம். அதுக்கெல்லாம் பணம் எப்படி சார்? 200 மாதிரி. ஓ, அந்த மாதிரி இது டொனேட் பண்ணுறவங்கள வச்சு பண்ணுவீங்க. அப்படின்னு சொல்கிறவங்க ஆர்வமாக செய்கிறீங்க. ஆமாம் ஆமாம். கடைசி காலம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் 34 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? எப்படி இந்த ஆர்வம் வந்தது உங்களுக்கு? மரம் நடணும்னு தோணுச்சு. இல்லை, அதான் விவசாயம் அந்த பசுமை புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் உங்களுக்கு ரொம்ப அவர் தான் விவசாய இதுக்கு இருந்தவர். இதில் வந்து அவர் மூலமா அவர் சொன்னார், அதாவது மரம் நட்டாக்கா அது வந்து ஒரு லிங்க், உயிர் வேலி ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கும். சொல்லுங்க. செடி இதெல்லாம் வரும், பறவை வரும். ஆமாம், பறவைக்கு வரும், பழம் சாப்பிடும். நாம் அம்மூரில் இருக்க சந்தன மரத்தில் அந்த கொட்டையை சாப்பிட்டு வந்து என் நிலத்துல போட்டு சந்தன மரம் என் நிலத்துல வச்சு அப்படி வந்துருக்கீங்களா? இப்போ சந்தன மரம் வந்து நீங்கள் வளர்த்தா இப்படி கவர்மெண்ட் எப்படி சார்? அது இப்போ கவர்மெண்ட்டில் அனுமதி வாங்கி வளர்க்கலாம். மரம் நட்ட ஆனால் வெட்டக்கூடாது. வெட்டும் போதும் வெல்லும் போதும் சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கி நடலாம். வெட்டும் போது அனுமதி வாங்கணும், மரத்தை அவங்களுக்கு காட்டணும், பர்மிஷன் ஃபாரஸ்ட்டுக்கு. அது இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அம்மூர் காட்டில் இருக்கிற இதுல மரத்துல கொட்டை சாப்பிட்டு வந்து பறவை சுத்துப்பட்டதுலாம் பறவை எச்சம் போட்டு அதில் முளைச்சிருக்குங்க ஐயா. அப்படிங்களா? அதான் சொல்லுவேன். இப்போ இந்த பக்கம் எங்கே சார் போகிறீங்க? நான் வந்து திருவள்ளம் போயிருக்கேன். திருவள்ளம். இதே மாதிரி ஒர்க்கு தானுங்களா? இல்லை, சும்மா போகிறேன். பரவாயில்லைங்க. நீங்கள் மரம் நட்டதில்லைங்களா? ஓ, இது சரியாக தெரியல. சரி, சரி சரி. நீங்கள் எங்கே ஐயா இருக்கீங்க? இங்கே தான் மலைமேடு முன்னாடி. நான் இப்போ சதன்ஸ் இது ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்சார்ஜாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். சரி, இப்போ இது எடப்பாளையம் எங்கள் மாமியார் இருக்கேன். அதுக்கு எப்படி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போவேன். வரும்போது வழியிலெல்லாம் யாராவது இது மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் வீடியோலாம் எடுப்பேன், அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்பில். அது மாதிரி இப்போ நீங்கள் இது இப்போ எடுக்கும்போது பார்த்தீங்க, எனக்கு இந்த பூக்கள் மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம். அந்த செடிங்க, பூக்கள் ஒரு மூலிகை செடிங்க ஐயா. அதனால தான் என்ன அது எனக்கு தெரியல அது சார் பற்றி. மூலிகை செடி நீங்கள் அதை கலெக்ட் பண்ண வந்தீங்கன்னு நினச்சேன். இல்லை கலெக்ட் பண்ணல. பூக்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம், இதுக்கு வந்து ஷார்ட்ஸ் போடலாம். நான் மறந்துட்டேன், இதோட இதை மறந்துட்டேன் பேர். ஆமாம், இது வந்து ஒரு மூலிகை இதை சேர்ந்தது ஐயா. ஏதோ சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன்.
இதோட இதை நான் மறந்துட்டேன். இந்த ரயில் ரோடு வரும்புள்ள நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே இருக்குது. சரிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. உங்களை சந்திச்சுங்க. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி.